ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன், ஹாப்பி சண்டே. இன்றைக்கெல்லாம் கறி எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருப்பீங்க. ஹாப்பி சண்டே. இன்றைக்கி ஒரு நாள் லீவாக இருக்கும், ஆனால் எனக்கு லீவ் இல்லை. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்காக நம்ம இதை பேச வந்தோம்னா, நான் அவுட் ஸ்டைலே சொல்கிறேனே. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மணி இஸ் வியூஸ். இவர் வியூவிலேருந்து பார்த்தா தான் எல்லாம் புரியும் போல். எப்போ பாடு ஒரு வீடியோ எடுக்க வேண்டியது, பழைய ஆடியோ எடுக்க வேண்டியது, அந்த ஆடியோவை போட்டு இவன் இப்படி பண்ணலாம், பொய்காரன் பொய்காரன் பொய்காரன். அவன் பொய் பேசலை, நீ பார்த்துருக்கியா? அவனுக்கு பொய் பேசினவே பிடிக்காது. அவனும் பொய் பேச மாட்டான். அவனுக்கு பொய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட எதாவது பொய் சொன்னான் அவன். ஹாஸ்பிட்டல் இதுலேருந்து எல்லாம் காட்டிட்டான். டாக்டர் நாகராஜன் போய்டும். அவன் சொல்லி தான் உனக்கே தெரியும். நீ போய் அங்கே போய் பார்த்து பேசி இது பண்ணியிருக்கிறீங்க, அது ரைட்டு. அவன் ஃபஸ்ட்டு 2000 சொல்லி தானே விற்றுட்டுருக்குறான். எங்கேயா நான் 1000 மருந்து வாங்கி இது பண்ண யாராக இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் விற்பாங்க. அது திரும்ப நான் சொல்லிட்டுருக்க முடியாது. அதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் எடுத்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் ரிவ்யூ கொடுக்குறதுக்கு நீ என்ன ப்ளூ சட்டை மாறலாம். இப்படி வச்சுட்டு நீ பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் பற்றி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அப்படின்னா அனத்திட்டே இருந்தீங்கன்னா அது இதாகிடுமா? கோயம்புத்தூரில் உட்காந்துட்டு என்ன அங்கே வந்து பாடு, இங்கே வந்து பாடு, நான் வரேன் அப்படின்ல. வா வந்து பாடு. அட்ரஸ் தெரியுமில்ல? அட்ரஸ் தெரியலனா கூட மறுபடியும் கேளப்பான்னு சொல்லும். சரியா? வந்து பாடு. அந்த அம்மாவும் கோயம்புத்தூரில் இருக்கும் போல இருக்குது. கேட்டால் ஓமனில் இருக்குது, ஏமனில் இருக்குங்குது. உள்ளூர்லேயே உட்காந்துக்கிட்டு நான் வெளிநாட்டு பறவை அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. எந்த ஊரில் பறக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நமக்கு வேறு மிரட்டல் வேறு விடலாங்க. என் தங்கச்சி ஏதாவது பேசினே வச்சுக்க, உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவே அப்படின்னாங்க. பயந்துட்டாங்க. உண்மையாலுமே பயந்தாச்சு. நாங்கள் அவங்கள பற்றி பேசவே மாட்டேன். ஐயோ அவங்கள பற்றி பேசவே மாட்டேன் நான். ஏன்னா நாங்கள் பயந்துட்டு உட்காந்துட்டோம். அதனால் அவங்களும் அவங்க பேசுகிறங்காட்டி தான் நான் பேசுகிறேன். புரியுங்களா? நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு எதிர்வினை தான் ஆற்றப்படும். அப்புறம் திடீர்னு முளைக்கிறாங்க. எங்கேருந்து முளைக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது. 2000 தெரிஞ்சு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு மறுபடியும் வாய்ஸ் நோட்டை வந்து அங்கே அனுப்புறது, இது பண்ணுறது. அந்த வாய்ஸ் நோட்டை இவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. 2 பேரும் போட்டுக்கலாம், ஷேர் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது. என்ன போலப்போ சரியானதாக இருக்கப்பா. அனத்தனத்தனத்தன அந்த ஆள் என்னென்ன தெரிய மாட்டேங்குது. ஏன் உனக்கு இந்த அனத்தல்? வீடு வாங்கினா அவன் வீடு வாங்கினா உனக்கு என்ன? ஏன் ஒருத்தன் ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு இப்போதைக்கு ஒரு செட்டில் ஆகி இது பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் யாரையும் ஏமாத்தலை. இதுதாங்க வேலை, இப்படித்தாங்கன்னு சொல்லி போட்டாச்சு, பண்ணிகிட்டு இருக்கிறான். திரும்ப வந்து போட்டுருக்குறான். மக்களை முட்டாளுங்கிற நீ, சப்ஸ்கிரைபரை முட்டாளுங்கிற நீ. அவன் சேனலில் பார்க்குற எல்லோரும் முட்டாளுங்கிறாங்க. உன் சேனலில் பார்க்குறவங்க எல்லோரும் புத்திசாலியா? நீ புத்திசாலியா? ஒரு பொய்யை திரும்ப பேசிகிட்டே இருந்தால் அது உண்மையாடாதுப்பா. ஒரு 1000 வாட்டி ஒரு பொய்யை 1000 வாட்டி சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அது உண்மையாடும்பாங்க. ஆனால் உண்மையாகாது. அது என்னைக்காவது ஒரு நாள் உண்மை ஜெயிச்சே ஆகும். சரியா? நான் முடிஞ்ச வரைக்கும் மரியாதை பேசியிருக்கேன். நீ அவனை வந்து வாடா போடாங்கிற, முன்னாடியை குந்தானிங்கிற, அப்படி எப்படின்னு பேசலை. டைட்டிலே அப்படி தான் வச்சுருக்கிற. டேய், நீ உனக்கெல்லாம் அழிவு மயிலே கிடையாதா? உனக்கு கொஞ்சமாவது வேணும்டா. நம்ம வந்து இப்படி பேசுகிறோமே, ஒரு குடும்ப பொம்பளை இப்படி பேசுகிறோமே, நம்ம கொஞ்சம் உடுத்தணும். நம்ம வீட்டில் பொம்பளை இருக்காங்கல்ல, நம்ம பேசலாமா அப்படி? வாடா போடணும் பேசுகிறது, இது பண்ணுறது. நமக்கு கொஞ்சமாக அழிவு வேணும். சரியா? சரி, நம்ம வீட்டில் அது பர்சனல். சரியா? ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்க, நம்ம வீட்டில் பொம்பளை இருக்காங்க. அவங்க அடுத்தவங்கள மதித்தா தான் நம்ம வீட்டில் இருக்கவங்க அவங்க மதிப்பாங்க, நம்மளே இன்னொருத்த மதிப்பான். இத்தனை வீடியோவில் நான் உன்னை பற்றி வாடா போடணும்னு பேசினே கிடையாது. என்னை பேச வச்சுட்டேன். சரியா? திரும்ப என்னை வாயை கிண்டாத. நீ புலம்புறது எப்படி தெரியுமா இருக்குது?
ஒருத்தன் ஐயோ 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 ஐயோன்ட்டு ரொம்ப இதாக இருக்குது. பொம்பளை கூட அப்படியெல்லாம் அழுக மாட்டா, நீ அப்படி அழுகிற. எதுக்காக அப்படி அழுகணும்? நம்மளும் சம்பாதிக்கலாம், நம்மளும் இது பண்ணலாம், நம்ம எதாவது பண்ணலாம், உருப்படியாக ஏதாவது பேசலாம். உனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கல்ல, உருப்படியாக ஏதாவது பேசு, உருப்படியாக ஏதாவது பண்ணு. யாரும் ஒன்று தடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இன்னொருத்தனை பார்த்து வயிற்றுச்சல் இதெல்லாம் போடாமல் பட்டுட்டே இருந்தீங்கன்னா நீ போடாமல் பட்டே தான் இருக்கணும். லைஃப்பில் உருப்படுறதுக்கான வழியை பாருங்கப்பா. தேவையில்லாமல் நீங்கள் பேசி சங்கடத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. உன்னோட பார்வையிலிருந்து உன்னோட பார்வையை பொறுத்தக்கு நாங்களாம் கெட்டவங்க, நீ ஒருத்தன் தான் நல்லவன். எத்தனை பிரச்சனை இருக்குது அதெல்லாம் உனக்கு கணக்கு தெரியாது. இவன் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியலாம். கடிவாளட்டம் குதிரை மாதிரி அவன் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியலாம். அவனை பற்றி மட்டும்தான் பேசணும். ஏன்னா வேற பக்கம் பேச நமக்கு வீஸ் போடுறது இல்லையே. நம்மளும் போட்டு பார்த்தா, அதை இதையும் போட்டு பார்த்தா, நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன், அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், மருளுமலையில் அப்படின்னு போட்டு பார்க்குறேன். போனதானே அந்த அம்மா அப்படித்தான் ஆபாசமாக வீடியோ அனுப்புகிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு என்னை மிரட்டலாங்க அப்படின்னாங்க. எல்லாம் பச்சை பொய், வாயத்திறந்தா பொய். இவங்க 2 பேரும் புழுகாரின்ட்டு அவனை பார்த்து புழு காட்டிங்கிறாங்க. வாயத்திறந்தா ஒவ்வொன்றுக்கும் பொய். நான் அப்படி இது பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் கொஞ்சமாக மனசாட்சி வேண்டாம். அவங்கள பற்றி கண்டுக்கிறானா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பானா? பேசுகிறானா இப்போல்லாம்? ஏன்னா அவன் பொருட்டாகவே மதிக்கிறதில்ல. அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. அவசியம் மட்டும் இல்லை, அவன் பண்ணுற ஆளும் கிடையாது, பண்ணவும் தேவை கிடையாது. அவனுக்கு என்ன தேவை இருக்குது? இப்போது யாராவது பார்த்து நம்ம பயந்தோம்னாவோ, இல்லை நமக்கு அவங்க பிரச்சனையை த்ரெட்டாக தோணுனோம்னா தான் நம்ம அவங்கள பற்றி யோசிப்போம். நம்ம யோசிக்கிறதே இல்லையே. அவன் யோசிக்கிறதே விட்டுட்டான். நான் கேட்டது கூட என்னன்ட்டான், நீ எதுக்குடா வீடியோ போடல, உன் வேலையை பாடலாம் அப்படின்ட்டான். பயப்படவும் இல்லை, எதுவும் பண்ணல. உங்களை ஒரு பொருட்டாகவே இருக்குல்ல. நீங்கள் தான் ஐயோ ஐயோன்னு கத்தணும், கதறணும். கதறுங்க, நல்லா கதறுங்க. வாழ்த்துக்கள். ஹாப்பி சண்டே.